பிபி இருக்கவங்க எடுத்த உடனே டைரெக்டாக மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பண்ண வேண்டிய ஒரு 3 டெஸ்ட் அதாவது இஎஸ்ஆர், ஹெச்எஸ்சிஆர்பி, ஹோமோசிஸ்டின் சிஆர்பின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இன்சுலின். இந்த 3 டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதனோட லெவல்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமாகும் போது அதுதான் பிபிக்கும் மற்ற டிசீஸ்க்கும் காரணமாக இருக்குது. ஸோ இந்த 3 லெவல்ஸை பார்த்துட்டு அந்த லெவல்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டா போதும். ஸோ அகெயின் நீங்கள் வந்து இந்த லெவல்ஸை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த டயட் தான் வரும். ஸோ எடுத்தோடனே நம்ம மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது அதை சார்ந்து பல பிரச்சனைகள் வரும். அஜீரண கோளாறு, இல்லை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் மெமரி லாஸ் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷரை நம்ம ஒரு வியாதியாக பார்க்குறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு தான். அது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி. உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு தவறு நடக்குது, அந்த அறிகுறியை சரி பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுகிற லாங்குவேஜ் தான் ஐபிபியாக நான் பார்க்குறேன். அதை நேச்சுரலாக க்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த வழிகள். இந்த 3 டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் எலிவேட்டடாக இருந்தால் லோ கார்போஹைட்ரேட் டயட், இந்த மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதிகப்படியான காய்கறிகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்.